ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. முருகனுக்கு அரோகரா. நேற்று ஒரு விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் பிரச்சனைக்கு 2 நீதிபதிகள் அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டாங்க. ஓரளவுக்கு கிட்டத்தட்ட 80%. தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு செருப்படி விழுந்திருக்கு. எப்போ பார்த்தாலும் இந்துக்களை சீன்றது, இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்லாமல் இருக்கிறது, சிறுபான்மையினர்னு சொல்லிட்டு மற்ற மதங்களுக்கு மட்டும் வாழ்த்து சொல்கிறது, அவங்கள மட்டும் கவனிச்சுக்கிறது. இந்துக்கள்லாம் மாற்றாந்தாய் பிள்ளை மாதிரி ஒரு கவனிப்பும் கிடையாது, ஒரு அக்கறை கிடையாது இந்துக்கள் மேலே. நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு அந்த முன்னாடி சொன்ன நீதிபதியோட தீர்ப்பு செல்லும் அப்படின்னு இந்த 2 நீதிபதிகளும் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். இந்துக்களாக நாம் எல்லாரும் பெருமைப்படணும். ஏன்னா தீப பிரச்சனை தானே அப்படின்னு நினச்சிக்கூடாது. அதெல்லாம் நம்மளோட உரிமை. இப்படி ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்து தான் நம்ம நாடே ஒரு 10 வருஷம் முன்னாடி, 15 வருஷம் முன்னாடிலாம் ரொம்ப கேடாக இருந்தது. காங்கிரஸ்கிட்ட மாட்டிக்கிட்டு, இப்போ தமிழ்நாடு யார்கிட்ட மாட்டிக்கிட்டு கேடாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். தயவு செஞ்சு இன்னொரு 4 மாதத்தில் எலெக்ஷன், 3 மாதத்தில் நம்மளுக்கு சப்போர்ட் போடுறவங்களுக்கு, இந்துக்களை மதிக்கிறவங்களுக்கு, வாழ்த்து சொல்கிறவங்களுக்கு, இந்துக்களோட மனசை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு, இந்துக்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம எல்லாம் இந்துக்களாக ஒன்று சேர வேண்டிய நேரம் இது. நம்மளை புரிஞ்சினவங்களுக்கு ஓட்டு போடுவோம். முருகனுக்கு அரோகரா. முருகன் ஜெயிச்சிட்டார். திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் செம்ம சந்தோஷம், செம்ம ஹாப்பி. ஓம் நம சிவாய.